அவரும் சரி அம்மாவும் சரி எனக்கு ஒன்றும் தெரியாது, வெறும் டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸு, அக்கௌண்ட்ஸு, லேப்டாப்பு இதுக்குள்ளேயே வாழ்ற மிஷினாக தான் பார்க்குறாங்க. எனக்கு அது மட்டும் தான் தெரியும்னு முடிவு பண்ணி என்னை தள்ளியே வைக்கிறாங்க. அவங்க எப்பவுமே தான். ஆனா இன்னைக்கு ஒரு படத்தோட பாட்டு காடி நான் வின் பண்ணியிருக்கேன். இல்ல நம்ம ஃபேமிலிக்கும் டான்ஸ்க்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா சொல்லு. ஆனா இதுலயே என்னால டேலண்ட்டை காட்டி ஜெயிக்க முடிஞ்சதில்ல. ரேஸ் குதிரையை கூட்டிட்டு வந்து பீச்ல விட்டு அதை வந்து இங்கேருந்து இங்க வரைக்கும் தான் ஓடணும்னு அடிச்சு கட்டினா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ட்ராக்ல விடணும், அப்போ தெரியும் அந்த குதிரையோட பவர் என்னன்னு. நானும் அப்படிதான். எனக்கு சான்ஸ் கிடைச்சா போதும், ஐ கேன் அச்சீவ் எனிதிங். ஆஃப் கோர்ஸ் உனக்கு டேலண்ட் இல்லைன்னு யார் சொன்னா? அம்மா தான். அவங்க தான் என்ன எதுலயும் நம்புறது இல்லையே. அதை அண்ணா அவர் சாதகமா யூஸ் பண்ணி அவர் தான் ரொம்ப டேலண்டட்னு ப்ளே பண்றாரு. ஆனா இப்போ நான் ஜெயிச்ச உடனே எனக்கு அப்படி ஒரு ஹை கிடைச்சது. ஐ எம் சோ ஹாப்பி. அது காரணமே நீதான். நீதான் எனக்கு கம்பல் பண்ணி கூட்டிட்டு போன. தேங்க் யூ so much for that. ஆமா, நான் மட்டும் உன்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போய் ஆட வைக்காம இருந்திருந்தா இப்போ உன்னால பிரைஸ் வாங்கியிருக்க முடியுமா? ஜெயிச்ச அப்புறம் உன் முகத்தை பார்க்கணுமே. அங்கிருந்து வந்த பிரைட்னஸ் வச்சு இந்த ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கலாம். வசு, சாதாரண டான்ஸ் காம்படிஷன்லயே என்னால் ஃபர்ஸ்ட் வர முடியுது. இதுவே நான் படித்த படிப்புக்கு நான் இருக்கிற பிஸ்னஸில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா என்னால் பெருசாக சாதிக்க முடியும். இந்த சான்ஸ் கிடைக்காம தான் நான் இப்படியே இருக்கேன். உனக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும் கார்த்தி. ஆனா நீ இப்போ ஜெயிச்சிட்டேன்னு தமிழ் மாமாக்கு திறமையே இல்லைன்னு அவரை டவுன் பண்ணாத. பாத்தியா, இப்போ கூட நீ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ற. அப்படி இல்ல கார்த்தி. இப்போ நீ டான்ஸ் ஆடுறதுக்கு ஆரம்பத்துல வேண்டாம் தான் சொன்ன. ஆனா எதையுமே ட்ரை பண்ணாம வேண்டான்னு சொல்லக்கூடாது. நம்ம கோல் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த வழியை பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும், கண்டிப்பா நம்ம கோலை ரீச் பண்ணிடுவோம். இப்ப நீ இதை ட்ரை பண்ணல, அதே மாதிரி தமிழ் மாமா கூடவும் சரஸ்வதி கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு கார்த்தி. எங்க போனாலும் சுத்தி சுத்தி அங்கதான் வருவியா? என்னோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கவே மாட்டியா? கார்த்தி, நீ ஹாப்பியா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். இந்த நேரத்துல எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? சரி, எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது, வா அவங்களே கூட்டு போய் சாப்பிட போலாம், வா. ஏய் இரு கார்த்தி, நான் போய் அவங்களை கூட்டு அதான் பார்த்தேன். அதுக்காக அவங்களை விட்டுட்டா சாப்பிட முடியும்? கதவை சாத்திட்டு வா. காலெல்லாம் ரொம்ப வலிக்குதே. ரொம்ப வலிக்குதா? ஆமா, அதுல என்ன டவுட்டு, ரொம்ப வலிக்குது. நீ ஒழுங்கா ஆட்டத்துல இருந்து போகும்போது நானும் விலகி வந்திருக்கணும். தேவையில்லாம ஆடி காலை சுலுக்கிக்கிட்டு தான் மிச்சம். அப்போ நீங்க கால் சுலுக்கிதான் கீழே விழுந்தீங்க. ஆமா, பின்ன பாரு வலிக்குது. பொய் சொல்லாதீங்க. ஏய், நிஜமா தான் சொல்ற சரசு, பயங்கரமா வலிக்குது. அங்க நின்னப்போ வலது கால் சுலுக்குச்சுன்னு சொன்னீங்க, இப்போ இந்த கால் சொல்றீங்க? அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இந்த கால் தான் வலிக்குது. உண்மையா சொல்லுங்க, வேணும்னு தானே தோத்தீங்க? இல்ல இல்ல, நிஜமாவே என்னால அதுக்கப்புறம் ஆட முடியல. பொய் சொல்லாதீங்க. என்கிட்ட எதுக்கு மறைக்கிறீங்க? கார்த்தி ஜெயிக்கணும்னு தானே நீங்க கீழே விழுந்தீங்க. ஆமா. அப்படி சொல்லுங்க, எனக்கு தெரியாத உங்களை பத்தி. இல்ல மயிலு, கார்த்திக் ஒரு சின்னதா ஃபெயிலியர் ஆனா கூட அதை அவனால தாங்கிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவான். அதுவும் அவன் என் கூட போட்டி போடுறான்ற போது தோத்துட்டானா அதை அவனால தாங்கிக்கவே முடியாது. அதனால தான் அவன் மனசுல ஒரு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாதுன்னு விட்டு கொடுத்துட்டேன். உங்க தம்பிக்காக நீங்க விட்டு கொடுத்திருக்கீங்க, இதை என்கிட்ட சொல்றதுல என்ன? சாச்சா, நானும் பெரிய தியாகி மாதிரிலாம் விட்டு கொடுத்துட்டு வரல. நான் விலகாம இருந்தாலும் கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருப்பான். ஆனா என்னைக்குமே அவன் ஜெயிக்கிறதுல நான் தடையா இருக்க மாட்டேன். அவன் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் எனக்கு வேணும். நிஜமாவே உங்களை நினைச்சா பெருமையா இருக்குங்க. நான் கூட இந்த மாதிரிலாம் விட்டு கொடுப்பேனான்னு தெரியல. ஒரு போட்டியோட இன்ட்ரெஸ்ட்ல ஜெயிக்கணும்னு தான் நினைச்சிருப்பேன்.
அப்படி கூட உங்களுக்கு தோணலையா? ம்ஹும். முதல்ல நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்த ஆடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலயும் தம்பி கூட சேர்ந்த ஆடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா திரும்ப அவன் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆடுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா ஆடிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் அவன் எப்படியாவது இதுல ஜெயிக்கணும்னு ரொம்ப வெறியோட ஆடிக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் மட்டும் அவன் தோத்துந்தான்னு வையேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அதனால்தான் டக்குன்னு சொல்லுக்கு வந்த மாதிரி நடிச்சு கீழே வந்துட்டேன். இல்லைனாலும் அவன் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பான். அவன் காலேஜ் எவ்வளவு சூப்பரா ஆடுவான் தெரியுமா? கூட பார்த்தல கலகலா ஆடுறான்ல. நீங்க தோத்துட்டீங்கன்னு உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? என் தம்பி கிட்ட தானே தோத்த. எனக்கு அவன் பாசம் மட்டும்தான் முக்கியம். அது கிடைக்கணுன்றதுக்காக அதுக்கு நான் வாழ்நாள் முழுக்க தோக்கணும்னா கூட அதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அந்த விஷயத்த வசுகிட்ட மட்டும் சொல்லிடாதண்ணே. ஏங்க இத போய் யாருங்க சொல்லுவா? வின் பண்ணி பிரைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. அத போய் நான் கெடுப்பேன். நாங்க சரஸ், லஞ்சுக்கு போலாமான்னு கூப்பிட வந்தேன். போலாமா? போலாமே. தமிழ் கண்டிப்பா. எவ்வளவு டான்ஸ் ஆடி இருக்கிறோம், பசிக்காதா என்ன? போலாம். கார்த்தி வா, லஞ்சுக்கு போலாம். சரிங்க. வா. போலாம். சார் சார், சான்ஸே இல்ல சார். பயங்கரமா ஆடினீங்க. நாங்கெல்லாம் கொஞ்ச நேரத்துல சமாளிக்க முடியாம விழுந்துட்டோம் சார். கடைசியில சார் வின் பண்ணுவார்னு நினைச்சேன். ஆனா அவரால் கூட முடியலையே சார். நீங்க லாஸ்ட் வரைக்கும் நின்னு வின் பண்ணீங்க. சூப்பர் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். வா. நிஜமாவே சூப்பரா டான்ஸ் ஆடினீங்க சார். நல்லா ஆடினீங்க. நீங்களும் தான் சார். வரோம் சார். ஆமா, இன்னைக்கு கார்த்தி ஆடுறது பார்த்து எல்லாருமே அப்படியே வாய் அடிச்சு போயிட்டாங்க. சூப்பரா ஆடினடா நீ. இன்னைக்கு நடந்த முதல் டாஸ்க்லயே நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. அடுத்தடுத்து இவெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, எல்லாத்துலயும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இதுல என்ன டவுட்? எல்லா காம்படிஷன்லயும் என் தம்பி தான் வின் பண்ண போறான். ஐயோ, இப்ப ஆடினது மட்டும் அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களா இந்த ஆர்கனைசர்ஸ்? தெரியலையே. ஏய், என்னாச்சு? டான்ஸ் முடிச்சு நல்லா சந்தோஷமா தானே இருந்தாரு. இப்போ எதுக்கு தனியா போறாரு? டான்ஸ் ஆடும்போது மாமா விட்டு கொடுத்தது எங்களுக்கு தெரியும். நீங்க பேசுனதை நாங்க கேட்டோம். வா. என்ன கார்த்தி, தண்ணிய குடிக்காம வந்துட்ட? இந்தா. தேங்க்ஸ். இந்த வின்னிங் பிரைஸ் முன்ன விட இப்பதான் கார்த்தி அழகா இருக்கு. உன்னை ஹர்ட் பண்றதுக்காகலாம் சொல்லல. இந்த பிரைஸ்க்கே இப்பதான் ஒரு மீனிங் வந்திருக்கு. முன்னாடி இது ஒரு பிரைஸ், ஆனா இப்போ தமிழ் மாமா உன் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்தின அடையாளம் இது. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? உலகத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மாவும் சரி, சுத்தி இருக்கிறவங்களும் சரி, என்ன சொல்லி வளர்ப்பாங்க? ஸ்டடீஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், காம்படிஷன், ஒர்க் எதுவா இருந்தாலும் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் வரணும். உலகமே ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கு. யாருக்கும் ஃபெயிலியர் பிடிக்காது. என்ன செஞ்சாவது ஜெயிச்சு முதல் இடத்தை தக்க வச்சுக்கணும். எல்லாரும் பாராட்டணும். என்ன ஆனாலும் யாருக்கும் அந்த வெற்றியை விட்டே கொடுக்க மாட்டாங்க.
ஆனா தமிழ் மாமா உனக்காக வெற்றியை விட்டு கொடுத்து அவர் தோத்திருக்காரு. அவரையா நீ தப்பா நினைக்கிற? சொல்லு கார்த்தி. எப்ப தெரியுமா ஒருத்தர் தான் வெற்றியை விட்டு கொடுப்பாங்க? எதிரில் இருக்கிற பர்சன் லைஃப் ஃபுல்லா நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறப்போ மட்டும்தான். தமிழ் மாமாக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் கார்த்தி. அதையே நீ உணரவே மாட்டேங்கிற. அதில் அது வந்து அது தோத்து போயிட்டோங்கிற கவலை அவர் பேச்சுல கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுச்சா பாத்தியா? ஏன்னா அவர் தோக்கல, ஒரு அண்ணனா ஜெயிச்சிருக்காரு. நீ அவர் கூட ஆடினப்ப அத போட்டியா மட்டும்தான் பாத்திருப்ப. ஆனா அவரு தான் தம்பி கூட சேர்ந்து ஆடுறோன்னு அந்த நிமிஷத்தை ரசிச்சிருப்பாரு. உன் அண்ணன் கூட நீ ஃபர்ஸ்ட் டைம் தானே ஆடின, அதை நினைச்சு நீ ஒரு செகண்டாவது சந்தோஷப்பட்டியா? வெற்றி மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லை, நான் அப்படி நினைக்கல. கார்த்தி, வெற்றி தோல்வி மட்டும் லைஃப் இல்ல. வாழ்க்கையில ஒரு தடவை கூட தோல்வியை பார்க்காதவங்களும் இருக்க மாட்டாங்க, சக்சஸை மட்டுமே பார்க்கறவங்களும் இருக்க மாட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் a part of life, அவ்வளவுதான். அதை விட முக்கியம் மனுஷங்களும் உறவுகளும் தான். நீ ஜெயிச்சுதான் நினைக்கிற, ஆனா மாமா தான் உன்னை ஜெயிக்க வச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. நீ சிரிக்கணும், பெருமையா ஃபீல் பண்ணணும், எந்த இடத்துலயும் நீ தோக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. உடனே அவர் விட்டு கொடுத்துதான் நான் ஜெயிக்கணுமான்னு தப்பா மட்டும் நினைச்சிடாத ப்ளீஸ். உன் அன்பை ஜெயிக்க தான் அவர் தோத்து போயிருக்காரு. பாசத்துக்காக தோத்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிற மனுஷனை நீ போட்டியா பாக்குற. ப்ளீஸ் கார்த்தி, அவர் மனசு புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது வசு. எனக்கு ஒன்றும் பிறந்ததுலேருந்தே அவர் பிடிக்காமலாம் இல்லை. சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கிறப்ப அவர் மேலே கோவம் வருது. அதுக்காக நான் அவரை வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. கார்த்தி, நானும் அப்படி சொல்லல. அவரையும் சரஸ்வதியையும் நீ சரியா புரிஞ்சுக்கல. ஃபேமிலிக்குள்ளேயே வர ஈகோ நம்ம உடம்புல வர்ற கேன்சர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு மொத்த குடும்பத்தையும் நிம்மதியா வாழ விடாம பண்ணிடும். அந்த ஈகோ வேண்டாமே. வசு, நானும் இந்த காம்படிஷனில் ஒரு சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டேன். அவர் அங்கே பேசுறது கேட்டப்ப எனக்கே என்ன நினைச்சு உடம்பு கூசிருச்சு. அப்போ அவங்க மேல இருக்கிற கோவத்தை விட்டுட்டு ஃப்ரெண்ட்லியா இருக்க ட்ரை பண்ணு பேபி. நான் ட்ரை பண்றேன். நிஜமாதான் சொல்றியா? ஆமா, அதுக்காக உடனேலாம் அவரை கட்டி பிடிச்சி சிரிச்சு பேசலாம் முடியாது. ஐ நீட் சம் மோர் டைம். ஆனால் கண்டிப்பாக அவர் கூட பழைய மாதிரி இருக்க ட்ரை பண்றேன். இது போதும் பேபி. நீ பிரைஸை வின் பண்ணதை விட இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ so மச். தமிழ், என்னங்க பண்றது? நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னு கார்த்திக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவரு கோவமா தானே இருப்பாரு. எனக்கும் அதான் ரொம்ப கவலையாக இருக்குது. நீ விட்டு கொடுத்துட்டா நான் ஜெயிக்கணும்னு நினச்சிருப்பானோ? அம்மா கிட்ட கூட நான் விட்டு கொடுத்து போவேன் தானே சொல்லிட்டு வந்தான். ஆனால் இவன் நடந்துக்கிறத பார்த்தா இதெல்லாம் சரியாகுமான்னு தோணலை. சாப்பிட்றப்ப கூட அவர் முகம் சரியில்லை. ஒரு வேளை இதுக்கப்புறம் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ தெரியலையே. சரஸ், போலாமா? எங்க? எங்கயா? இன்னும் நம்ம சுத்தி பார்க்கவே ஆரம்பிக்கல. நிறைய இடத்துக்கு போனோம். ஹில்ஸ், கார்டன், லேக்னு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. சரி வாங்க போலாம். இல்ல வாசு, நாங்க வரல. வரலையா? இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. நாங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? ரூம்குள்ளே இருக்கிறதுக்கா வந்தோம்? மாமா, நீங்களாவது சொல்லுங்களேன். இல்லை வசுந்தரா, சரஸ்வதி சொல்கிறதான் கரெக்டு. நீங்கள் தான் ஹனிமூன் கப்பல். நான் எப்படி பார்த்தா நீங்கள் தனியாக போகிறதுல உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்கும். கூடவே வால் பிடிச்ச மாதிரி நாங்களும் வந்தா அது நல்லா இருக்காதுல்ல. இப்போ நாங்க மட்டுமா ஹனிமூனுக்கு வந்திருக்கோம்? உங்களுக்கும் தான் ஹனிமூன்.
ஜாலியா ஊர் சுத்தி பார்க்க போறோம். இதுல என்ன பிரைவசி வேண்டியிருக்கு? மாமா ப்ளீஸ் வாங்க போலாம். எங்க கூட வரதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் வர மாட்டீங்க? பொதுவா கார்த்தி தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருப்பாரு. அவரையும் நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், போலான்னு வந்து நிக்கிறாரு. இப்போ உங்களை வர வைக்கிறது பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கே. மாமா கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள்ல எங்கேயும் போனதில்ல. இப்பதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இங்க வந்து இப்படி ரூம்ல அடைஞ்சு கிடக்கணுமா? மாமா ப்ளீஸ் மாமா. இல்ல வசு, நீங்க தனியா போயிட்டு வாங்களே. பசு அவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீ ஏன் ஃபோர்ஸ் பண்ற? விட அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்மளும் ரூமுக்கு போலாம் வா. கார்த்தி நில்லு. பாத்தீங்களா சரஸ், இப்ப அவரும் வரலன்னு சொல்றாரு. நாங்களும் போய் ரூம்லயே உட்காந்துக்கிறோம். வந்ததே வேஸ்ட். யாரும் எங்கேயும் போக வேண்டாம். ஆனா இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே, போங்க. வசு நில்லு. கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். பின்ன என்னங்க இப்படி பண்றீங்க? இல்லை வசுந்தரா, நீங்கள் தனியாக போகிறதா நல்லா இருக்கும்னு நினச்சோம். சரி நீங்கள் அப்செட் ஆகாதீங்க, எல்லாருமே சேர்ந்தே போவோம். ஏ நம்ம போறோம், ஃபன் பண்றோம். ஓகே வாங்க போலாம். குளிர்துல? ஐயோ, நான் வந்ததுல இருந்து குளிர்ல நடுங்கிட்டே தான் இருக்கேன். இதுல வேற காலையில ஹாட் வாட்டருக்கு பதிலா நார்மல் வாட்டர் ஷவர் ஓபன் பண்ணிட்டேன். ஐயோ என்ன குளிரு! பனியில அப்படியே நடுங்கி வாயெல்லாம் டைப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா நீங்க போயிட்டுருங்க, இதோ ஒரு நிமிஷத்துல வரேன். என்னடா ஃபோட்டோ எடுக்க போறியா? போயிட்டு வா போயிட்டு வா. போட்டிங் வராங்க பாரு. மாமா ரொம்ப தூரம் நடந்துட்டோம், லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. பசிதா? என்ன ஒன்று சொல்ல வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐயோ ஐஸ்கிரீம் இந்த வெதர்ல சூப்பரா இருக்குங்க. என்ன விளையாடுறீங்களா? இல்ல தமிழ், குளிர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஃபீலே வேற மாதிரி இருக்கும். மாமா மாமா ஐஸ்கிரீமே சாப்பிடலாம் மாமா. என்னாச்சு உங்களுக்கு? குளிர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்றீங்க? அப்ப உச்சி வெயில டீ குடிப்பீங்களா? சரஸ்வதி, காலையில என்ன சொன்ன? பச்சை தண்ணி உடம்புல பட்ட உடனே பல்லுலாம் டைட் படிக்குதுன்னு சொன்னல? ஏங்க அது காலையிலங்க. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கி தாங்க தமிழ். ப்ளீஸ் மாமா சாப்பிடலாம் மாமா. அதெல்லாம் முடியாது. இந்த குளிர்ல ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் இருமல், சளி, காய்ச்சல்னு ட்ரிப்பியே கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? அப்புறம் பேஷண்டா தான் வீட்டுக்கு போகணும். புயல் காத்துல பொறி வைக்கிற மாதிரி இந்த குளிர்ல ஐஸ்கிரீம் விற்கிறாங்க. என்னத்த பண்ண முடியும்? சரி, உங்களுக்கு நல்லா சூடா ஏதாவது வாங்கி வரேன், அதை சாப்பிடுங்க. என்ன சரஸ் இது, மாமா இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு? ரொம்ப தான் பண்றாருல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கலாம். இந்த கிளைமேட்க்கு சூப்பரா இருந்திருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் வாங்க போன கார்த்தி? ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்கல்ல, பிடிக்கும்ல, சாப்பிடுங்க. இல்ல அவரு. அட அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க வாங்கிக்கோங்க. சரஸ் வாங்கிக்கலாமே ப்ளீஸ்.
ஏய்